2வது அந்த பெரியவங்கள முதல்ல நீங்க மதிங்க. நீங்க மதிக்காம கூட கூட்டு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி கூட்டு போனீங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த பிஹேவியர யாராவது பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், இது நீ தான் உங்க அம்மா மதிக்கிறதில்ல, உன் அத்தைய மதிக்கிறதில்ல, உன் புருஷன மதிக்கிறதில்ல. அவங்களுக்கு தெரியாம நீ கண்ல மண்ண தூவிட்டு வா ஒரு நாள் கூப்பிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. முதல்ல பெரியவங்கள மதிங்க. ரெஸ்பெக்ட் குடுங்க. கூட வரவங்கள ரெஸ்பெக்ட் குடுங்க. ஏதாவது ஒரு விஷயம் உங்ககிட்ட அப்ரோச் பண்றாங்க. "என்னம்மா எப்படி இருக்க? சாப்பிட்டியா? கொன்னியா? ஒரு காஃபி ஷாப் வர முடியுமா உன்னால?" அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. இல்ல சும்மா ஜஸ்ட் ஒரு மீட் பண்ணலாமான்னு கேட்டாலே, ஐயோ! நான் இங்கேருந்து கிளம்பும்போதும் அவங்க தான் வருவாங்க கூட. வரும்போது அவங்க தான் கூட வருவாங்க. அந்த ஒரு விஷயமே நீங்க ஸ்பேஸ குடுக்காதீங்க முதல்ல. ஒரு ஃபோன் இருந்தா தானே கையில இவ்வளோலாம் பேசணும். அந்த ஃபோனுக்கே நீங்க ஃப்ரீடம் குடுக்காதீங்க. அந்த ஃபோன்ல நீங்க பாஸ்வேர்ட் கூட போடாம வைங்க. அந்த பாஸ்வேர்ட் உங்க அம்மாக்கு தெரியணும், உங்க அத்தைங்களுக்கு தெரியணும், உங்க சித்திக்கு தெரியணும், உங்க புருஷனுக்கு தெரியணும். அந்த மாதிரி ஒரு பாஸ்வேர்ட் போடுங்க. நீங்க சேஃபா இருக்கணும், செக்யூரா இருக்கணும். உங்க கூட இருக்கிறவங்க உங்கள நல்லபடியா பார்த்துப்பாங்க. உங்க ஃபியூச்சருக்கு நீங்க பயப்படவே தேவையில்ல. அவங்க எல்லாமே உங்கள பார்த்துப்பாங்க. அப்படின்ற ஒரு தைரியமும், தன்னம்பிக்கையும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, நீங்க ஓப்பனா இந்த நூலகம் மாதிரி ஓப்பனா இருங்க. லைப்ரரி மாதிரி ஓப்பனா இருந்துக்குங்க. அத விட்டுட்டு உங்க உங்க கைக்குள்ளேயே ஒரு ஒரு சீக்ரெட்ட, ஒரு பிரைவசிய நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்க விஷயத்துல ஒருத்தன் உள்ள வருவான். நோண்டுறதுக்கு வருவான்.